بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي لا يبلغ مدحته القائلون ولا يحسن أعماءه العابدون ولا يؤدي حقه المجتهدون، الذي ليس لصفته حد محدود ولا نعت موجود ولا وقت ممدود، الذي فطر الخلائق بقدرته ونشر الرياح برحمته ووتت بالصخور ميدان أرضه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين المعصومين وأصحابه الغر المحجلين. فيا عباد الله اتقوا الله واتباع أمره واجتناب بنواهيه. قال الله سبحانه وتعالى: بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسول بلغ ما أنزل إليك من ربك وإن لم تفعل فما بلغت رسالته والله يعصمك من الناس إن الله لا يهدي القوم الكافرين. صدق الله المولانا العلي العظيم. அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதிலும் உத்தம சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், தாபியங்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததன் பின்னர் புனித தில்ஹஜ் மாதம் 17வது நாள் இஸ்லாமிய சமூகத்திலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்திம காலம். அவர்கள் இன்று எவ்வாறு ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் எல்லாம் தங்களுடைய பிராந்தியங்களை, ஊர்களை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றார்களோ, இதே போன்றுதான் அன்று கால்நடையாகவும் ஒட்டகையிலும் குதிரையிலும் இப்படியாக வந்த அந்த மக்கள் அந்த மக்காவிலே மிக முக்கியமான ஒரு கேந்திர முக்கியத்துவம் மிக்க ஒரு இடம். எகிப்துக்கு செல்பவர்கள், ஷாமுக்கு செல்பவர்கள், இதே போன்று ஏனைய பிரதேசங்களுக்கு பிரிந்து செல்லுகின்ற ஒரு முக்கிய ஒரு இடம். கொஞ்சம் தண்ணீர் நிறைந்த ஒரு குளத்தை போன்ற ஒரு சிறிய ஒரு இடம். இவ்வாறான ஒரு இடத்திலே இன்று எவ்வாறு வெயிலும் அகோரமும் இருக்குகின்றதோ, இதை விடவும் கடினமான அந்த சூட்டிலே இந்த குர்ஆனுடைய வசனம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குகிறது. சூரத்துல் மாயிதா 67வது வசனம். இப்பொழுது ரசூலுல்லாஹ் முன்னால் சென்ற சஹாபாக்களை திரும்பி வருமாறு அழைக்கிறார்கள். வந்து கொண்டிருப்பவர்களை விரைந்து வருமாறு அழைக்கிறார்கள். ஒரு மிம்பர் ஒன்றை தயார்படுத்துமாறு வேண்டுகிறார்கள். இப்படியாக எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்பாடு செய்ததற்கு பிறகு அங்கு மக்கள் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலையிலே, மிகவும் ஒரு அனர்த்த நிலை போன்ற ஒரு தன்மையில் இருக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக். ரசூல், இந்த ரிசாலத்தை சுமர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதை சுமர்ந்தவரே. அல்லாஹு தஆலா நபி என்று சொல்லவில்லை, அவர்களுடைய பெயரை சொல்லவில்லை. இப்படி இல்லாமல் ரசூல் என்று சொல்லுகிறான். இந்த ரசூல் என்று சொன்னதற்கு பிறகு வருகின்ற விடயம் அது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்றதாக, சர்வதேசத்தை கொண்டதாக, முஸ்லிம் உம்மத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விடயமாக, ஒரு பரந்த ஒரு விடயத்தை கொண்டிருப்பதாக அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது. பல்லிக், படித்தவர்களுக்கு தெரியும் எவ்வாறான ஒரு சொற்பிரயோகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுகிறான். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக். இறைவன் மினல்லாஹ் என்று சொல்லவில்லை,
வேறு சிவத்துகளை பயன்படுத்தவில்லை. மிர் ரப்பி, உம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாப்பு தந்து பக்குவப்படுத்திய உன்னுடைய ரப்பு அவரிடத்திலே இருந்து வந்திருக்கின்ற இந்த விடயம், அதை நீங்கள் பல்லில் எத்தி வையுங்கள். ஏனென்றால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே இருந்து இந்த வந்திருக்கின்ற இந்த விடயத்தை அவர்கள் சொல்லுவதற்கு தயங்கிக் கொண்டிருந்தார்கள். பிறகு சொல்லுவோமா, அல்லது கொஞ்சம் பிற்படுத்தி சொல்லுவோமா, அல்லது இதை சொல்லாமல் விடுவதா, இப்படியாக பல விடயங்கள் அவர்களை ரசூலுல்லாவை சுற்றி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, வஇல்லம் தஃஅல், நீங்கள் அதை செய்யவில்லை என்றால், ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, அவனுடைய தூதை, அவனுடைய இந்த கட்டளையை 23 வருட காலமாக நீங்கள் இந்த தீனுக்காக பட்ட அத்தனை விடயங்களும், அத்தனை யுத்தங்களும், அத்தனை கஷ்டங்களும், நீங்களும் உங்களுடைய சஹாபாக்களும், நீங்களும் உங்களுடைய தோழர்களும் மக்காவிலே மதீனாவிலே அனைத்து விடயங்களும் அது எதுவுமே இல்லாமல் ஆகிவிடும். இப்பொழுது இங்கே இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு பல வகையான தப்சீர்களை எழுதியிருப்பதை, பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்திம காலம் அவர்கள் ஹராத்தை, ஹலாலை, முஸ்தஹப்பை, மக்ரூஹ், முபாஹ் போன்ற இஸ்லாத்தினுடைய 5 உசூல் சம்பந்தமான எல்லா விடயங்களையும் ரசூலுல்லாஹ் எத்தி வைத்து விட்டார்கள். 50 கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதே போன்று இஸ்லாத்தினுடைய கடமைகள் அனைத்து எல்லா விடயத்தையும் சொல்லிவிட்டார்கள். எனவே இப்படி அவர்கள் சொன்ன ரசூலுல்லாஹ் ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது, நீங்கள் சொன்ன இந்த விடயத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒரு விடயத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக் வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லகத் ரிசாலத்தா. நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. முனாஃபிகீங்கள், முஷ்ரிகீங்கள் ரசூலுல்லாவை கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு பல சதிகளை செய்து களைத்து போய் அல்லது சளைத்து போய் காத்து கொண்டிருக்கின்ற எவரையும் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. வல்லாஹ் யஅஸிமுக மினன் நாஸ், நாஸ் என்ற சொல்லை மனிதர்களை விட்டும் இறைவன் உங்களை பாதுகாப்பான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். எனவே ரசூலுல்லாஹ் எதை எத்தி வைக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவுக்கு இந்த வசனத்தின் அடிப்படையிலே பல விடயங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். விரைவிலே நான் உங்களை விட்டும் மரணிக்க இருக்கின்றேன், இந்த உலகத்தை விட்டு நான் மரணிக்க இருக்கின்றேன், நான் உங்களுக்கு மத்தியிலே 2 விடயங்களை விட்டு செல்கிறேன், குர்ஆனும் அஹ்லுல் பைத். இந்த விடயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இமாம் சுயூத்தி அவர்கள் தன்னுடைய துர்ரில் மன்சூர் என்ற நூலிலே தப்சீரிலே பிரபல்யமான தப்சீர்களில் ஒன்று, நஸல ஹாதில் ஆயா அலா ரசூலில்லாஹ் யௌம கதீரி ஹும் ஃபி அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம். கதீரு ஹும் என்ற அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு அலியினுடைய ஹக்கிலே இந்த ஆயத்து இறங்கப்பட்டதாக சொல்லுகின்ற அதே நேரத்திலே இது போன்று நிறைய தப்சீர்களிலே, வரலாற்று ஏடுகளிலே, ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் அலஸ்து அவுலா மின் அன்புசிக்கும், நான் உங்களுடைய ஆத்மாவை விடவும் உங்களை விடவும் அந்த ஆத்மாவை விடவும் நான் உங்களுக்கு நெருங்கியவன் அல்லையா என்று இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்டதற்கு அவர்கள் பலா யா ரசூலல்லாஹ் என்று எல்லாம் சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், மன் குந்து மௌலா ஃபஹாதா அலியுன் மௌலா அல்லாஹும்ம வாலி மன் வாலா வஆதி மன் ஆதா வன்சுர் மன் நஸரா வகுதுல் மன் கதலா. யாருக்கெல்லாம் நான் உங்களுடைய ஆத்மாவை விடவும் நெருக்கமாக இருக்கிறேனோ அவருக்கெல்லாம் வலியாக, மௌலாவாக, தலைவராக, அவர்களுடைய விடயங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிறேனோ அலி பொறுப்பாளராக இருப்பார், தலைவராக இருப்பார் என்று ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையை உயர்த்தி அந்த பிரமாண்டமான சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்ன இந்த விடயம், சகோதரர்களே, இந்த உலகம் சமகாலத்திலே இந்த குர்ஆனுடைய வசனத்தை உலக மக்கள், குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இன்று இந்த காலத்திலே இந்த குர்ஆனுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜின் போது சொன்ன இந்த விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. இது இறங்குகின்ற வரைக்கும் இஸ்லாம் பூர்த்தி செய்யப்படவில்லை.
இந்த விடயத்தை சொல்லுகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனம் இந்த ஏன் அவனுடைய நியமத்துகளை பூர்த்தி செய்யவில்லை? எனவே ஒரு பெரிய ஒரு நியமத்தாக விலாயத்து அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அவர்களுடைய விலாயத்தை ரசூலுல்லாஹ் எத்தி வைத்ததற்கு பிறகு அல் யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيtu லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இன்று இஸ்லாம் பூரணத்துவப்படுத்தப்படுகிறது. இறைவனுடைய நியமத்து உங்களுக்கு அதாவது பூரணப்படுத்தப்படுகிறது. இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுடைய தீனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற குர்ஆனுடைய வசனம் வருகிறது. தொடர்ந்து அல் யௌம் யைஸல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் இன்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு தாம் நினைத்ததை எல்லாம் தாம் ஜாஹிலியா காலத்திலே செய்து கொண்டே இருந்த விடயங்களை எல்லாம் மீண்டும் செய்யலாம், மீண்டும் கொண்டு வரலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த அனைவருடைய நம்பிக்கைகளும் இழந்த ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே. எனவேதான் கதீர் என்ற ஒரு நிகழ்வு இந்த தில்ஹஜ் மாதத்திலே இடம்பெற்றிருப்பது எங்களுடைய அஹ்லுல் பைத் ஷியா சமூகத்திலே மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக உலகின் எல்லா பாகங்களிலும் இன்றைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே இதே மாதத்திலே தான் முபாஹலா என்ற ஒரு விடயம் இடம்பெற்றிருப்பது இன்னும் ஒரு சிறப்பம்சமாகும். அதுதான் நசாராக்கள் ரசூலுல்லாவோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விவாதம் செய்வதற்காக வருகின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் பாதமா ஜாஅக மினல் இல்ம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குல் தஆலு நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ அன்ஃபுஸனா அதாவது வனிசாஅனா வனிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும் ثم نبتهل فنجعل لعنة الله على الكافرين. அதாவது நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாருங்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்களும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களும், எங்களுடைய பெண்களை நாங்களும் உங்களுடைய பெண்களை நீங்களும், நானும் என்னுடைய நஃப்ஸாகிய என்னுடைய நஃப்ஸையும் நான் அழைத்துக் கொண்டு வருகின்றேன் என்ற இந்த விளக்கத்துக்கு சகோதரர்களே, தஃப்ஸீருடைய அறிஞர்கள் இமாம் ஹசன் ஹுசைன் அவர்களையும் தன்னுடைய பிலாத்துல் முஸ்தபா தன்னுடைய ஹஸரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய கணவர் இமாம் அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு அந்த முபாஹலாவுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கிருந்த அந்த நசாராவினுடைய பெரிய அறிஞர் சொல்லுகிறார், இந்த கூட்டம் இவர்களோடு நீங்கள் முபாஹலா செய்ய நாடினால் செய்தீர்களானால் கிறிஸ்தவம் என்ற நசாரா என்ற நாட்டமே மூச்சே இந்த உலகத்திலே இருக்காது என்ற, எனவே நீங்கள் அவர்களோடு முபாஹலா செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரு தினமும் இந்த தில்ஹஜ் மாதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா யாரெல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாதத்திலே இவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு படிப்பினைகள் பெறுகின்றார்களோ, பாடங்கள் படிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் நிச்சயமாக விலாயத் என்றால் என்ன, முபாஹலா என்றால் என்ன, அஹ்லுல் பைத்துகளுடைய அகமியம் என்ன என்பதை தெரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இந்த குர்ஆனுடைய தஃப்சீருக்கு பல ஹதீதுகள் 12 இமாம்கள் எனக்கு பிறகு வருவார்கள் என்ற அந்த விலாயத்தினுடைய அடிப்படையிலே பல முயற்சிகளை மேற்கொண்டு பார்த்தார்கள். 4 கலிஃபா குலஃபாவுர் ராஷிதீன்களை எடுத்து பார்த்தார்கள், முஆவியாவையும் சேர்த்து பார்த்தார்கள், 5 பேர், யஸீதை சேர்க்க முடியாது. அதற்கு பிறகு இடைவெளி விட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு வருகிறார்கள், அதோடு அவர்கள் ஸ்டாப் பண்ணி நின்று விடுகிறார்கள். ஆனால் சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்ற அடிப்படையிலும் அஹ்லுல் பைத்துகளுடைய கலை களஞ்சியங்களிலும் கலாச்சாரத்திலும் நிறைந்து கிடக்குகின்ற ஹதீஸ், லா யஸாலு தீனு அஸீஸன் ஹத்தா யபஅதுஹுல்லாஹு 12 அமீரன் குல்லுஹும் மின் குரைஷ். இந்த தீன் எதுவரைக்கும் கண்ணியம் உள்ளதாக இருக்கும் என்றால் 12 தலைவர்கள், 12 அமீர்கள், 12 கலீஃபாக்கள் இந்த உலகத்திலே வருகின்ற வரைக்கும் அந்த தீன் சிறந்ததாக சிறப்பானதாக இருக்கும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு சொல்லை சொன்னார்கள், எனக்கு விளங்கவில்லை. தந்தையிடத்திலே கேட்டேன், என்ன சொன்னார்கள்? தந்தையே என்று கேட்டேன் என்று ஒரு சஹாபி அறிவிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், குல்லுஹும் மின் குரைஷ், குரைஷ் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ஹதீதை சொன்னதாக பல ஏடுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் ஹஜ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இமாமுல் ஹுஜ்ஜா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்குமான
12 இமாம்களையும் நாங்கள் தெரிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அவைகளை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்வதற்கும் அவர்களுடைய செயல் சுலூக் அமரத்துவம் அவர்களுடைய அந்த உயரிய மாணவியத்தான விடயங்களை கூடுதலாக நாங்கள் ஆய்வு செய்வதன் மூலமாக நல்ல படிப்பினைகளை பெற்று பிரகாசம் உள்ள சமூகமாக இந்த உலகத்திலே வாழலாம். எனவே அவ்வாறான இந்த இமாம்களையும் இந்த விலாயத்தையும் சரியான முறையிலே விளங்கி அதன்படி செயற்படுவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على بشير النذير وسراج المنير سيدنا ونبينا أبي القاسم مصطفى محمد عبدك ورسولك وأمينك وصفيك وحبيبك وخيرتك من خلقك وحافظ سرك ومبلغ رسالاتك. اللهم وصل على علي أمير المؤمنين ووصي رسول رب العالمين وصل على الصديقة الطاهرة فاطمة سيدة النساء العالمين وصل على سبطي الرحمة وإمامي الهدى الحسن والحسين سيدي شباب أهل الجنة وصل على أئمة المسلمين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي. حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة دائمة. أوصيكم عباد الله. இரண்டாவது ஹுத்பாவிலும் தக்வாவை கொண்டு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தை செய்தவனாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்திலே பின்வருமாறு சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த தீனை இந்த மார்க்கத்தை நீங்கள் சரியான முறையிலே பின்பற்றாவிட்டால் அந்த தீனை நீங்கள் சரியான முறையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா மேலைக்கு ஒரு சமூகத்தை கொண்டு வருவான். அந்த சமூகம் உங்களை போன்றவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் புரிவார்கள். அவர்கள் கொல்லப்படுவார்கள். மற்றவர்களோடு போராடுவார்கள். எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கும் அவர்கள் அடிபணிய மாட்டார்கள் என்ற ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம் ஒன்று இருக்கின்ற அதே நேரத்திலே சூரத்துல் முஹம்மதின் 38வது வசனம், وَإِن تَتَوَلَّوْا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ ثُمَّ لَا يَكُونُوا أَمْثَالَكُمْ. இந்த தீனை இந்த மார்க்கத்தை நீங்கள் சரியான முறையிலே இகாமத்து தீன் செய்யவில்லை என்றால் மேலைக்கு அல்லாஹு தஆலா உங்களை மாற்றிவிட்டு இன்னும் ஒரு சமூகத்தை கொண்டு வருவான். அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அந்த சமூகம் யார் என்று கேட்ட பொழுது அப்பொழுது சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்திலே இருந்து அவர்களுடைய தலையிலே கையை வைத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா வ கௌமுஹு, இவரும் இவர்களுடைய கூட்டமும், லவ் கானல் ஈமானு பிஸ்ஸுரையா லநாலு ரஜுலுன் ரிஜாலும் மின் ஃபாரிஸ், இவரும் இவருடைய சமூகமும் இஸ்லாம் என்பது மார்க்கம் என்பது ஹக்கு என்பது சுரையா என்னும் நட்சத்திரத்திலே இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே இஸ்லாம் இந்த உலகத்தினுடைய அரங்கத்திலே இருந்து துடைத்தெறியப்பட வேண்டும், அதனுடைய உண்மையான வடிவம் அதாவது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று நினைத்து
பல சதிகளை செய்தாலும் அந்த சமூகம் நிச்சயமாக அந்த தீனை அவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதை நிலைநாட்டுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொல்லியிருக்கின்ற இந்த விடயத்தை இன்றைய காலத்திலே சகோதரர்களே நாங்கள் பார்க்கலாம். ஈரான் இஸ்லாமிய குடியரசு அதனுடைய ஆன்மீக தலைவர் எவ்வாறான ஒரு தன்மையை கொண்டிருக்கின்றார்கள். ஜியோனிசவாதிகள், இஸ்ரவேலர்கள் அவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த தன்மையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்திலே நடந்த பெரிய ஒரு போராட்டம் தான் ஹந்தக் யுத்தம், அஹ்ஸாப் யுத்தம். ஏனென்றால் பத்ரு, உஹது போன்ற யுத்தங்களிலே நாங்கள் தனித்தனி கூட்டமாக சென்றிருந்தோம். இப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகள் எல்லாம் யார் என்று அவர்கள் இனங்கண்டு முஷ்ரிக்கீன்கள், யகூதிகள், நசாராக்கள், குஃபார்கள் என்று எல்லோரையும் சேர்த்துக்கொண்டு அணிதிரண்டு அவர்கள் வந்தார்கள் ரசூலுல்லாஹ்வோடு போராடுவதற்கு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உத்தம சஹாபாக்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். என்ஜினியராக இருந்த சல்மானுல் ஃபாரிஸ் என்ற என்ஜினியர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நாட்டிலே இப்படியான யுத்தங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அகழி தோண்டுவோம், குழி தோண்டுவோம், அதற்கு பிறகு அதுக்குள்ளே இருந்து நாங்கள் எங்களுடைய வியூகங்களை, எங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று சொன்ன பொழுது கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களும் அந்த உன்னதமான ஆலோசனையை பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஒவ்வொரு சஹாபாக்களும் எத்தனை முழம் நீளம், எத்தனை முழ அகலம், எத்தனை முழ ஆழம் என்று அந்த கிடங்கை தோண்ட வேண்டும், மடுவை தோண்ட வேண்டும் என்று அவர்கள் ரசூலுல்லாஹ் பிரித்து கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் இரவு பகலாக சஹாபாக்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரமா அல்லது ஒரு மாதமா என்று கூட சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. அதனை தோண்டுகிறார்கள். வடபகுதியிலே இருந்து வருகின்ற அந்த பகுதியாக அவ்வாறு அந்த குழி தோண்டப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது சில சஹாபாக்களுக்கு கடுமையான பசி ஏற்படுகிறது. இப்பொழுது ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், பசி தாங்க முடியவில்லை, உண்பதற்கு உணவு இருக்கிறதா என்று. அப்பொழுது அவர்கள் நாங்கள் கல்லை கட்டியிருக்கின்றோம் என்று தங்களுடைய வயிற்றை மேலாடை உயர்த்தி காட்டிய பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி காட்டி 2 கற்களை நான் கட்டியிருக்கின்றேன் என்று அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். எவ்வாறான கஷ்டத்துக்கு மத்தியிலே எவ்வாறான உதிரங்களை சிந்தி இந்த தீனை எங்களுடைய கையிலே தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது யுத்தம் ஆரம்பிக்கப்பட போகிறது. இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே தான் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய அதாவது அப்து வத்து உமைரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாம்பவான், அவர் கிட்டத்தட்ட 1000 பேர்களை நின்று போராடக்கூடிய ஒரு மாவீரர். இப்பொழுது அவன் கவிதை படித்துக் கொண்டு வருகிறான். அல்மின் பாரிசின் யுபாரிசுனி, என்னோடு போராடுவதற்கு உங்களிலே யாரும் இருக்கின்றார்களா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது முஹம்மதே உஹ்ருஜு, வெளியே வா என்று சொல்லுவார்கள் என்ற வார்த்தையிலே, யாரும் இருந்தால் வீரன் இருந்தால் வாருங்கள் என்ற வார்த்தைகளை சொல்லி வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களிலே யாரும் இந்த அப்து வத்தோடு மோதுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? அனைவரும் தலையை கீழே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அமீருல் மூமினீன் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அன யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அமருமாறு சொல்லுகிறார்கள். 2வது தடவை நடக்கிறது. எவ்வாறு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் என்றால், அங்கிருந்த நிசப்தம், அந்த சஹாபாக்களுடைய தலையிலே ஒரு பறவை, ஒரு குருவி வந்து எந்த விதமான அசௌகரியம் இல்லாமல் அது தங்கி இருந்து பறந்து செல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் நிசப்தமாக அனைவரும் இருந்தார்கள். அன யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். 3வது தடவை சொன்ன பொழுது இப்பொழுது அந்த அப்துவத் அந்த கிடங்கை மடுவையெல்லாம் தாண்டி கொண்டு தன்னுடைய குதிரையிலே வந்து நின்று வீராவேசம் பேசிக்கொண்டு அலட்டிக் கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அணிந்திருந்த அந்த தலப்பாவையை அணிவித்து தன்னுடைய இடுப்பிலே சுத்தி இருந்த அந்த சீலையை கலட்டி சுத்தி கொடுத்து தன்னுடைய வாளையும் கொடுத்து சொன்னார்கள், செல்லுங்கள் அலியே என்று சொல்லி, பரசல் ஈமானு குல்லுஹு அல ஷிர்கி குல்லிஹி, அனைத்து ஷிர்க்குகளும் அனைத்து நிராகரிப்புகளும் ஒருபுறம் இருக்க அவைகளுக்கு எதிராக இந்த
ஈமான் ஒரே இந்த அலியுடைய இந்த ஈமான் ஒரு பக்கம் இருக்கிறது என்ற கருத்தை சொல்லி அனுப்பினார்கள். இதே கந்தக்கு யுத்தம், இதே உஹது யுத்தம் இன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசிலே நாங்கள் பார்க்கலாம். அமெரிக்கா, அரபுகள், ஏனையவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதாவது ஒரே குரலிலே குரல் எழுப்புகின்ற பொழுது ஆன்மீக தலைவர் இமாம் அலி சையத் அலி ஹாமினை அவர்கள் பரதல் ஈமானு குல்லுஹு அல ஷிர்கி குல்லிஹி என்ற இந்த அடிப்படையிலே சகோதரர்களே எழுந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சகோதரர்களே நாங்கள் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சிரியாவை தவிர சகல அரபு நாடுகளும் தெரிந்தோ தெரியாமலோ தங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று ஷியா சுன்னாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற காலம் இல்லை. இன்று வஹாபி என்றும் தரிகாவாதி என்றும் அல்லது அந்த ஜமாத் என்றும் பேசிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் சகோதரர்களே நாங்கள் மனித தன்மையற்றவர்கள். இந்த ஸ்ரீலங்கா நாட்டிலே பெரிய ஒரு மூத்தோர் அரசியல்வாதி என்ன சொல்லுகிறார்? முன்னாள் சபாநாயகர் பலஸ்தீன் விடயத்தை விளங்குவதற்கு ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மனிதனாக இருந்தால் பலஸ்தீன் என்பது என்ன, அங்கே என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்றால் ஒரு காபிரை விடவும் ஒரு முஸ்லிம் அல்லாதவரை விடவும் கேவலங்கட்ட சமூகமாக இன்றும் சில மதனிகள் அல்லது சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட்டு நாங்கள் வேதனைப்படுகின்றோம். இவர்கள் எப்போது திருந்துவார்கள், எப்போது இவர்கள் வருவார்கள், எப்போது சரியான ஹக்கை அடைந்து கொள்வார்கள் என்பதை நினைக்குகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா இவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்ற இந்த விடயத்தை பார்க்கின்ற சகோதரர்களே, நேற்று முந்தைய நாள் ஜியோனிசத்தினுடைய ஒரு ஆஸ்பத்திரி சுரக்கா என்ற அந்த ஆஸ்பத்திரி அடிபட்டதை அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்று சொல்லுகின்ற இந்த ஜியோனிச சக்திகள் என்ன சொல்லுகிறார்கள் சகோதரர்களே? நீங்கள் கிட்டத்தட்ட அந்த காசாவிலே சுமார் 36 வைத்தியசாலைகளை அவர்கள் தாக்கியிருக்கின்றார்கள். முஸ்தஷ்வா இந்தோனேசியா, முஸ்தஷ்வா அவுதா, முஸ்தஷ்வா யூரோப்பா, முஸ்தஷ்வா அப்துல் நாசிர், இப்படியாக சுமார் 36 ஆஸ்பத்திரிகளை, சிறுவர்கள் ஆஸ்பத்திரி, பிள்ளை பேறு ஆஸ்பத்திரி என்ற இவைகளை எல்லாம் தாக்கி இருக்கின்றீர்களே, இவைகள் அப்பட்டமான மனித உரிமைகள் மீறல் இல்லையா சகோதரர்களே? இன்று இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஜனாதிபதி என்ன, நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன், அது உலகத்திலே யாருக்கும் தெரியாது என்று இந்த கிழட்டு வயதிலும் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய அடி, இஸ்ரேலுக்கு விழுந்து கொண்டிருக்கின்ற இந்த அடியை பற்றி அவர் பயந்திருக்கின்றார். ஏனென்றால் சிந்தித்து பாருங்கள், இந்த அணு உலை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை இடம்பெற வேணும் என்று சொன்ன பொழுது ஆன்மீக தலைவர் அவர்கள் இது ஒரு சதி, இதற்கு பின்னால் நீங்கள் போகாதீர்கள், ஏனென்றால் இப்பொழுது அணு உலை சம்பந்தமாக பேசுவார்கள், நாளைக்கு ஏவுகணை சம்பந்தமாக பேசுவார்கள், இராணுவ தளபாடம் சம்பந்தமாக பேசுவார்கள், ட்ரோன் சம்பந்தமாக பேசுவார்கள், சமூக அரசியல் பொருளாதாரம் என்று வந்து மனித உரிமைகள் பற்றி பேசுவார்கள், கடைசியிலே எங்களை சரணடைய வைப்பார்கள் என்று மிகவும் துல்லியமாக அவர்கள் சொன்ன பொழுது சிலர்கள் இப்படியாக இந்த சதிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தான் இது ஒரு நாடகம், அமெரிக்கா ஆடிய நாடகம். இந்த நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை சரியான இடத்திலே சரியான பொறிக்குள் என்று மாற்றிக்கொண்டிருக்கின்ற அமெரிக்காவும் அதாவது ஜியோனிசமும் மாற்றிக்கொண்டு வருகின்ற இந்த நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் சகோதரர்களே, இவ்வாறான நிலைமைகள் இந்த மத்திய கிழக்கிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த கந்தக் யுத்தத்திலே ரசூலுல்லாஹ் ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிய பொழுது ஹஸரத் அலி அவர்கள் அந்த அப்துபினு அதாவது அப்து வன்ஸ் உமைரி என்பவனுக்கு அவனுடைய மேனியிலே உட்காருகின்ற பொழுது அவன் அவருடைய முகத்திலே உமிழ்நீரை காரி துப்புகிறான். நடந்து அங்கும் இங்கும் சென்ற ஹஸரத் அலி அவர்கள் மீண்டும் உட்கார்ந்து அவனுடைய விடயத்தை முடித்துக் கொள்கிறார்கள். அலி வந்ததற்கு பிறகு கேட்கிறார்கள், ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று யார் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், எனக்கு கோபம் வந்தது, அப்பொழுது நான் அவனை வெட்டுகின்ற பொழுதோ
அவனை வெட்டுகின்ற பொழுதோ நான் அந்த கோபத்துக்காக வெட்டினேன் என்று வெட்டினேன், இறைவனுக்காக அல்ல என்ற அந்த சந்தர்ப்பத்தை சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் இரு கரங்களையும் உயர்த்தி என்ன சொன்னார்கள்? லர்பத்து அலியின் ஃபீ யௌமில் ஹந்தக் அஃலலு மின் இபாதத்தி தக்லைன். எனவே அலியுடைய அந்த வெட்டிருக்கிறது, அந்த வாழ்வீச்சு இருக்கிறது, இந்த மனித குலம் ஜின் வர்க்கம் அனைவர்களுடைய இபாதத்தை விடவும் சிறந்தது என்று சொன்ன பொழுதோ நிச்சயமாக சகோதரர்களை இதே போன்றுதான் ஆன்மீக தலைவர் அவர்களுடைய அந்த ஓர்டர், அந்த கட்டளை இவ்வாறான அலியினுடைய அடியை போன்று இன்றைய அலி, ஹுசைனி, ஹாமினை அவர்களும் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வீராவேசம் பேசுவதோடு மாத்திரமல்ல சகோதரர்களே, அவர்கள் இப்படியான நல்ல விடயங்களை சொல்லி இந்த உலக சமூகத்துக்கு அவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சகோதரர்களே, என்னுடைய கடமை என்ன? நிச்சயமாக இலங்கை வாழ் மக்கள் கேட்ட அந்த துவா பிரார்த்தனைகள், எங்களுடைய உலமாக்கள் பள்ளிவாசல்களிலே ஓதிய, குனூத்திலே ஓதிய அந்த துவாக்கள், பள்ளிவாசலிலே ஓதிய அந்த துவாக்கள் எல்லாம் பிரயோசனமற்று போகவில்லை. நிச்சயமாக அவைகள் எல்லாம் பிரயோசனம் உள்ளதாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குகின்றோம். எனவேதான் நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற சகோதரர்கள், உலமாக்கள், அறிஞர்கள் இன்ஷா அல்லாஹ் ஈரான் இஸ்லாமிய குடியரசு இதிலே நிச்சயமாக வெல்லும். ஏனென்றால் உலக வல்லரசுகள் நாங்கள் பார்க்குகின்ற பொழுது ஈரானுடைய அந்த வல்லரசு தன்மை உலகத்திலே ஆய்வு சொல்லுகிறது. 8% அந்த பவர்ஃபுல்லான அந்த சக்தி, வல்லரசு சக்தி, ஏகாதிபத்தியம் ஈரானிடத்திலே இருக்கிறது. இஸ்ரேல் தோத்து ஈரான் வெல்லுமாக இருந்தால் அது 18% மாறி ஈரான் உலகத்திலே ஒரு வல்லரசாக இருக்கும். மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அந்த மன்னர் ஆட்சிகள் எல்லாம் நிச்சயமாக தவிடுபொடியாக ஆக்கப்பட்டு நிச்சயமாக இஸ்லாம் என்ற அந்த கொடி உன்னதமானதாக உயர்ந்ததாக இருக்கும். அதற்கு பிறகு எங்களுடைய ஜம்மியத்துல் உலமா என்ன, நளினிகள் என்ன, மதனிகள் என்ன, இவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த ஷியாயிசம் என்றால் என்ன, ஆன்மீக தலைவர் கொண்டிருக்கின்ற மார்க்கம் என்ன, அவர் கொண்டிருக்கின்ற அந்த அடிப்படை அகீதா என்ன என்பதை நிச்சயமாக அவர்கள் தெரிய வேண்டும், தெளிய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஹுத்பாவிலே இருந்து அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தலைவர் அவர்களுக்கும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற நவீனி சகோதரர்களுக்கும் நாங்கள் அன்பு கட்டளை விடுகின்றோம். நிச்சயமாக நீங்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு சென்று நீங்கள் தேடுகின்ற அறிவு தாகம் அந்த இடத்திலே இருக்கிறது. நீங்கள் தேடுகின்ற எதுவாக இருந்தாலும் அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஷியா ஷியா என்று சொல்லி எதுவரைக்கும் பேச போகிறீர்கள்? சிஹாய் சித்தா 6 இமாம் புகாரி ஈரானை சேர்ந்தவர்கள், இமாம் முஸ்லிம், இமாம் இப்னு மாஜா, திர்மிதி, நசாயி போன்ற சிஹாய் சித்தா அனைவர்களும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை சேர்ந்தவர்கள். சொல்லலாம் சமர்கந்த் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கிறது, மடையனை போல பேசுகிறார் ஹுத்பாவிலே. ஆம், இன்று இருக்கிறது. அந்த சோவியத் யூனியன் அந்த அதாவது ரஷ்ய ஒன்றியம் இருக்குகின்ற பொழுது பாரசீக விரிந்த அந்த பாரசீகம், அந்த சமர்கந்த் என்பது பாரசீகத்துக்குள் இருந்தது. ஃபத்து அலி ஷாவுடைய காலத்திலே இடம்பெற்ற ரஷ்யாவுக்கும் பாரசீகத்துக்கும் இடையிலே இடம்பெற்ற அந்த சண்டையின் காரணமாக அது ரஷ்யாவுக்குள் சென்றிருக்கிறது. குராசானுக்கு பக்கத்திலே நைசாபூர் இருக்கிறது. இமாம் முஸ்லிம் நைசாபூரி இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் கஸ்வீன் என்ற ஊரிலே படிக்கிறார். அங்கே பார்த்தால் சுனன் அபீதாவுத் கஸ்வீன் நாட்டை சேர்ந்தவர். திருமிதி என்ற ஒரு மாகாணம் இருக்கிறது. இமாம் திருமிதி செஜிஸ்தான், பலூச்சிஸ்தான் போன்ற பகுதியிலே இன்னும் ஒரு செஜிஸ்தானி என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு அறிஞருடைய நிலைமை இது இருக்கிறது சகோதரர்களே. இதே போன்றுதான் இமாம் ஹஸ்ஸாலி, முஹிதீன் அப்துல் காதிர் கீலானி பெரும் அறிவு களஞ்சியங்களை கொண்ட ஈரான் இஸ்லாமிய குடியரசு சகோதரர்களே, ஆயுத முனையிலும் அது அற்புதமான விடயங்களை உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக தெரிய வேண்டும். எங்களுடைய தாஸ்துப் என்று சொல்லக்கூடிய இந்த அவர் இவர் அது இது என்பதை எல்லாம் நாங்கள் மறந்து இஸ்லாம் ஹக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலே உதயமாகி இருக்கிறது. அது நிச்சயமாக வெல்லும். இந்த ஜியோனிச சக்தி என்பது சரணடையும் என்றால் என்ன? நாட்டை விட்டு அவர்கள் ஓடி விடுவார்கள். இன்று விமானத்தளங்கள் எல்லாம் இழுத்தடிக்கப்பட்டு மூடப்பட்டு இருப்பதன் காரணமாக அங்குமிங்கும் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் எவ்வாறு ராஜா மக்கள், சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், ஆஸ்பத்திரி, பள்ளிவாயல், பாடசாலைகள் என்றெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், அதே நிலை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆன்மீக தலைவர் அவர்களுடைய ஆத்மாவை பலப்படுத்தி
அவரை ஒரு சக்தி உள்ள மனிதனாக அல்லாஹு தஆலா ஆக்கி அவரை இந்த உலக சமூகத்துக்கு ஒரு உன்னத புருஷராக என்று ஆக்கியிருப்பதை போன்று அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் என் உயிரையும் இரத்தத்தையும் என் தந்தையையும் தாயையும் குழந்தைகளையும் என் உடம்பைகள் அனைத்தையும் என் இறைவன் எனக்கு கொடுத்த அனைத்தையும் உங்களுக்காக நான் தியாகம் செய்கின்றேன். இஸ்மே நாக்கி சீதாராம், நான் ஒரு ஊனமுற்ற உடம்பை கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு சிறிய ஒரு கௌரவம் இருக்கிறது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பேசுகின்றார்கள். இமாம் மஹ்தியே, நீங்கள் இந்த சமூகத்திலே நான் ஒரு சிறிய ஒரு கண்ணியத்தோடு இருக்கிறது என்றால் அது நீங்கள் எனக்கு வழங்கிய கண்ணியம். எனவே என்னுடைய கண்ணியம் கௌரவம் அனைத்தையும் இந்த சமூகத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் தியாகம் செய்கிறேன் என்று சொன்ன இமாம் ஹாமினை அவர்கள் அவருடைய ஆத்மா மேன்மேலும் அதாவது உறுதியாக அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ் அவருடைய ஆத்மாவை பாதுகாப்பாயாக, ஈரான் இஸ்லாமிய குடியரசை பாதுகாப்பாயாக, ஜியோனிச சக்தியை இந்த உலகத்திலே இருந்து பிடைத்தறிந்து விடுவாயாக. யாரெல்லாம் பிரிவினையாக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி விடுவாயாக. முஸ்லிம் நாட்டு தலைவர்கள் எல்லாம் அனைவர்களையும் இந்த பாதையிலே ஒரே குரலாக நின்று பேசக்கூடிய தன்மையை அவருடைய சிந்தனைக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் கொடுத்து விடுவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இதுவரை உயிர் நீத்த சுஹதாக்களுடைய இராணுவ தளபதிகள், போராளிகள் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய உயரிய அந்தஸ்திலே உன்னுடைய ஃபிர்தௌஸில் ஆலா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே அவர்களை வீட்டிருக்க செய்வாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم.